பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தேவனுடைய வசனத்தின் மூலியமா தெரிஞ்சுக்க போற விஷயம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனுடைய சபையில அங்கத்தினர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம். ஆனா வெறும் அங்கத்தினர்களா, தேவனுடைய வெறும் சபையாரா மட்டுமே நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெறும் தேவனுடைய சபையில அங்கத்தினர்களா இல்லைன்னா தேவனுடைய சபையாரா மட்டுமே நாம் இல்ல, நாம் எல்லாருமே தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. we are the household of Jesus அப்படின்னு சொல்லி. என்னது, நாம் எல்லாருமே தேவனுடைய வீட்டுக்காரர்களா? அப்படின்னா நாம் வீட்டுக்காரர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வெறும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபையா கூடும்போது ஒருத்தரை நம்ம சந்திக்கிறோம். அதுக்கடுத்து நம்மளுடைய உலக ரீதியான அலுவலகங்கள்ல நம்ம எல்லாருமே பிஸியா இருப்போம், உண்மைதான். ஆனா நம்ம பிஸியா உலகத்தின் வேலைகள்ல நம்ம ஈடுபாடு பெற்றாலும், ஆனா நம்ம வெவ்வேறு வீடுகள்ல நம்ம வசித்திருந்தாலும், நாம் தாம் தேவனுடைய ஒரே வீட்டாரா நம்ம இருக்கிறோமா? நம்ம எல்லாருமே ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அந்த ஃபேமிலிக்கு ஹெட்டா இருக்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நாம் அந்த ஃபேமிலியில நம்ம வந்துட்டு அங்கத்தினர்களா இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ வாரத்துல ஒரு நாள் நான் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல நான் வந்துட்டு ஈடுபாடு படுறேன், அதுக்குள்ள போய் பங்கு பெறுறேன், அதன் மூலியமா எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. அதனால எனக்கு வாரத்துல எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தின் கமிட்மெண்ட் போலயே ஒரு ஸ்பிரிச்சுவல் கமிட்மெண்ட் அப்படின்றதையும் நான் வச்சிருக்கேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுகள்ல போய் என்னுடைய பங்குக்கு நான் போய் சபையில கலந்து சகோதரர்களை பார்த்து, இதுக்கடுத்து ஜபிச்சு வசனத்தை கேட்டு நான் பின் திரும்பதுக்கு அடுத்து எனக்கும் சபைக்கும் எந்த விதமான அந்த உறவும் கிடையாது. மீண்டும் நான் ஒரு நெக்ஸ்ட் வீக்கு சபையில இருக்கிற என் சகோதர சகோதரிகளை நான் சந்திப்பேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் கொண்டவர்களா நம்ம யாரும் இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்துல மீண்டும் மீண்டும் எழுதியிருக்கு, நம்மளை இந்த உலகத்துல இருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்துட்டாரா. அவரு நம்மளை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுச்சதுக்கு அடுத்து இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களா நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மள ஒரே வீட்டாரா அவர் இணைத்து வைத்திருக்கிறாரா, ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ். இன்னைக்கு நான் சில டிசபிள்ஸ் சீஷர்கள் கர்நாடகால இருக்கிறாங்க, சில டிசபிள்ஸ் ஆந்திரால இருக்கிறாங்க, சில டிசபிள்ஸ் வந்துட்டு வெவ்வேறு பட்டணங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா வந்துட்டு அவங்க எல்லாருமே ஒன்றா தேவனுடைய வீட்டாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச வீட்டார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். நாம் யாரா? விசுவாச வீட்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நாம் எல்லாருமே விசுவாச வீட்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட பின்பு ஆங்கிலத்துல எழுதப்பட்டிருக்கு, நாம் எல்லாருமே ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அப்படின்னா நாம் எல்லாருமே ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துல மாம்சிக ரீதியாக நம்மளுக்கு இருக்கின்ற அந்த உறவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த உறவுகளை குறித்து கர்த்தர் என்னன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 கொரிந்தியர்ல மீண்டும் மீண்டும் எழுதப்பட்ட வசனங்கள். இந்த உலகத்துல வந்துட்டு தேவனுடைய வசனத்தை அங்கீகரித்து கொள்ளாம தேவனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நடக்காதவர்கள் எல்லாருமே நம்மளுக்கு புறஜாதிக தான். அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை அவங்க நம்மளுடைய மாம்சக ரீதியான ஒரு உறவுக்காரர்களா இருந்தாலும் கூட தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாது. ஆண்டவரும் அதுதான் சொல்றாரு. அவர் மாம்சத்துல இருந்த அந்த நாட்கள்ல அவர் மீண்டும் மீண்டும் சொன்ன விஷயங்கள் எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் என் சகோதரன், யார் என் சகோதரி, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் என்னுடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கணும் அப்படின்னு சொன்னது வெறும் வார்த்தைக்காக சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. உண்மையாவே அவர் அப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தாரு. நாமளும் அப்படித்தான் நினைக்கணும். இன்னைக்கு ரோடுல 2 பேர் சகோதரர்களை சந்திப்போம். ஒருத்தர் வந்துட்டு மாம்சத்துக்குரிய நம்மளோட ஒரே கருவுல இருந்து நம்மளோட கூட பிறந்த ஒரு தங்கச்சியும் இல்ல ஒரு அக்காவையோ ஒரு அண்ணாவையோ நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே ரோடுல ஒரு சகோதரனை ஸ்பிரிச்சுவல் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நடக்கின்ற ஒரு சகோதரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்று தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில தேவனுடைய ஆவின் மூலியமா நடத்தப்படுகிற ஒரு சகோதரியும் சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே ஒரே விதமான ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்றது மூலியமா தான் நம்மளுடைய அன்பு
நம்ம ஆண்டவர் மூலியமா எப்படி வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றது அதுதான் உறுதிப்படுத்தும். உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நேரிட்டு இருக்கா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் எனக்கு ஒரு நாள் என்னுடைய ஆவிக்குரிய சகோதரர் வந்து ஒரு நாள் கால் பண்ணாரு. பிரதர், இது போல என் வண்டி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நின்றுச்சு பிரதர் நைட்டு. அதுக்கடுத்து இந்த வண்டியை அந்த மெக்கானிக் பாக்குற மெக்கானிக் இங்க சுத்தி யாரும் கிடையாது பிரதர். அதுக்கடுத்து காலையில டைம்ல இந்த வண்டியை எடுத்துட்டு போகவும் முடியாது. எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா காலையில டைம்ல எடுத்துட்டு போனா பயங்கர டிராபிக் இருக்கும். ஏன் அப்படின்னா பெங்களூர் பயங்கர டிராபிக்கான ஒரு பட்டணமா இருக்கிறதுனால நைட்ல தான் அந்த வண்டியை கொண்டு போக முடியும். சரி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நாங்க இருக்கிற அந்த ஊருக்கும் அவர் இருக்கிற அந்த இடத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அவருக்கும் வேற யாரும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எப்போ சொந்த ரட்சகரா அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதுக்கடுத்து அவங்கள வந்துட்டு புறம்பாக்கிட்டாங்க. அவரை வந்துட்டு பெருசா அவங்க வீட்டுலயோ உறவுக்காரர்களோ யாருமே வந்து பெருசா மதிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருந்து இயேசு பார்த்தா நம்மள பிரிச்சு எடுத்துட்டாங்க இல்லைங்களா? அதுக்கடுத்து யார் மதிக்கணும் அப்படின்னா அவரை ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவங்க தானே. ஆமா. அப்போ ஏசப்பா சொன்னாரு, வாய் வார்த்தைக்கு ஆமாங்களா பிரதர் பாத்துக்கங்க பிரதர் அப்படின்றது போல இல்லாம நம்ம வந்துட்டு நம்ம பங்குக்கு சகோதரருக்கு எந்த விதமான ஒரு உதவியா இருந்தாலும் நம்ம வந்துட்டு செய்யணுமா இருக்கும் இல்லைங்களா? வெறும் வாய் வார்த்தையின் மூலியமா அது இருக்கக்கூடாது அப்படின்றத ஏசப்பா தெளிவாகவே வெளிப்படுத்தினாங்க. சேம் டைம் அதே டைம்ல சொந்தக்காரர்கள ஒருத்தர் கால் பண்ணாங்க. சேம் அதே பிரச்சனை அவருக்கு. ஆனா அதே பிரச்சனை சேம் டிஸ்டன்ஸ் ஆனா வெவ்வேறு ஊரு. அப்போ ஆவியானவர் கிளியராவே சொல்றாரு, ஆண்டவருடைய வசனத்தை மதிக்காம என் அப்பாவே வேணாம் அப்படின்னு சொன்ன அவருக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது இல்லைங்களா? அவரு யாரு? எனக்கு புறஜாதி. அப்படின்னா யாருக்கு நான் வந்துட்டு கனப்படுத்தணும்? யாருக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏசப்பா அவருடைய ரத்தத்தின் மூலியமா எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் என்னோட வீட்டார், அவர் தான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர் அப்படின்றத ஏசப்பா கிளியராவே காமிச்சாரு. அப்போ போயிட்டு நைட்டு திருப்பி அங்கிருந்து சகோதரர் பார்த்து வண்டியில கொண்டு வர்றதுக்கு கரெக்டா டைம் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 2 o'clock இருக்கலாம் நைட்டு. ஆனா ஏசப்பாவை நம்பி தானே நம்ம போறோம். எப்படி அந்த வண்டியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா ஏசப்பா என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமனியை அந்த இடத்துல உண்டாச்சு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அந்த சகோதரோட வண்டியை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாரோ முகம் தெரியாத ஒரு மனுஷர் வராரு. வந்துட்டு அவருடைய வண்டி மேல போட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கும். வந்து கேட்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி, இது போல வண்டி நின்றுடுச்சு, என்ன ஸ்டார்ட் ஆகல, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் அப்படிதான்ப்பா, பரவாயில்ல, நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் அங்கேயே டிராப் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. உங்க ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த வண்டி எங்க நின்று இருக்கோ அந்த ஊர்ல தான் அவரு இருக்கிறாரு. அந்த ஊர்ல தான் இருக்காரு. ஆனாலும் அவருக்கு எங்களை எப்படின்னா அந்த இடத்துக்கு போய் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு உள்ளத்துக்குள்ள அவருக்கு ஒரு உணர்வு உண்டாகுது. அவர் வந்துட்டு அதுக்கு உண்டான தொகையை எனக்கு கொடுத்துருங்க, பணத்துக்காகியோ அதுக்காகியோ கூட பண்ணல. அவருக்கு என்னமோ தெரியல, சமாதானமே இல்லை எங்களை போய் அந்த ஊர்ல விடுற வரைக்குமே. அப்போ அந்த சகோதரோட வண்டியை கரெக்டா அந்த இடத்துக்கு அவரு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவர் முன்ன வராரு. அப்போ அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. கேட்கிறாரு, விசுவாசிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் மேல நம்ம விசுவாசத்தை வைத்து அவருடைய வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது அத ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறத நம்ம கண்கொண்டு பார்க்க முடியும். அவர் கிருபை நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம ருசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? சரி, எபேசியர் 2:19 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் வசனம் உறுதிப்படுத்துது பாருங்களேன். நம்ம எல்லாருமே வந்துட்டு தேவனுடைய நகரத்தார்களும் அதுக்கடுத்து தேவனுடைய வீட்டார்களுமா இருக்கிறோமா? வெறும் பேச்சுக்கு எழுதப்பட்டது கிடையாது. இல்லைன்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு அடுத்து நம்ம இருக்க போறோமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா, அதை குறித்து இல்ல. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அவன் அதிகத்திலயும் உண்மை உள்ளவனா இருப்பான் இல்லைங்களா? இந்த உலகத்திலேயே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ப்ரிப்பேரா இருக்கணும் இல்லைங்களா? என் சகோதரன் என் சகோதரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? ஆமாங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா, ஒரு வாட்டி ஒரு சகோதரர் என்ன ஆகுறாங்கன்னா, நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சகோதரர் ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறாரு. அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது அப்படியே கால் பண்ணி பேசுறாங்க. இன்னொரு சகோதரர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையை கேட்டு சிரிக்கிறாரு. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டாரா, இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி.
ஆவியானவர் ரொம்ப துக்கப்பட்டாரு, இருதயத்துல மிகவும் வேதனை உண்டாச்சு. இல்லப்பா அவருக்கு நேரிட்டது அது எனக்கே நேரிட்டது அப்படின்றது போல நம்ம நினைச்சிட்டு அந்த ஒரு துக்கம் உண்டாயே என் சகோதரனை அந்த இடத்துல இருந்து மீட்டுறதுக்காகவும் அந்த சகோதரருக்கு எப்படி விதமான ஒரு உதவியை நம்ம செய்யறது தான் கர்த்தருக்கு முன்பதாக யோக்கியமா இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் கிளியராவே பேச வைத்தாரு. அந்த விஷயத்த கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம், ஒவ்வொரு காரியங்களும் கரெக்ஷன் பண்ணி அதன்படி நம்ம வந்துட்டு ஆண்டவர் பிடிச்சது எது, ஏசப்பா இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல இருந்திருந்தா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணி இருந்திருப்பாரு, அப்படித்தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத ஏசப்பா கிளியராவே காமிச்சு கொடுத்தாரு. யோவான் 13வது அதிகாரம் 34 35. யோவான் 13வது அதிகாரம் 34 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஏசப்பா ஒரு பெரிய கட்டளைய உங்களுக்கு கொடுத்திருக்கேன், புதிதா இருக்கின்ற ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த கட்டளையின்படி நீங்க நடங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் உங்களை இடத்துல எப்படி அன்பா இருந்தனோ அது போலவே நீங்களும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருந்தா இந்த உலகத்துக்கே தெரிய வரும் நீங்க என்னோட பிள்ளைங்க, நீங்க என்னோட பிள்ளைங்க, என்னோட சீஷருங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வெறும் இந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு எப்படி உலகத்துக்கே அவங்க வந்துட்டு ஏசப்போட சீஷர்கள் அப்படின்னு சொல்லி எப்படிப்பா தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேல வசனத்துல இது பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி விளங்குச்சு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான் நிச்சயமா நம்ம இப்படி இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய நம்மள கேட்டுட்டு அதுக்கடுத்து நம்மளுக்குள்ள அது இல்லை அப்படின்னு சொன்னா நம்மள கரெக்ஷன் பண்ணி நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் விரும்புறாரு. அதுக்காக தான் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏசப்பா எப்படி ஒவ்வொரு சீஷர்கள் மேல அன்பு வைத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சீஷர்களுடைய பாரத்தை தன்னுடைய பாரம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நினைத்து அதை சுமக்க ஆரம்பிச்சாரு இல்லைங்களா. ஒருத்தர் பேதுரு அவிசுவாசத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்துல 3 முறை ஆண்டவர் மறுதளிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாரு, ஜபிக்கிறாரு, அவனுக்காக பரிந்து பேசுறாரு இல்லைங்களா. எப்படி ஜபிச்ச அப்படின்னு சொல்லி சொல்ற, பேதுரு உன்னை வந்துட்டு பிசாசு புடமிடுறதுக்காக அவன்ட்டு அதிகாரத்தை கேட்டுக்கொண்டா நான் உனக்காக வேண்டி இருக்கேன்ப்பா அப்படின்றாரு இல்லைங்களா. மீண்டும் யோவான் 17வது அதிகாரங்களையும் நம்ம பாக்குறோம், ஏசப்பா ஜபிக்கிறாரு, நான் இந்த உலகத்துக்காக ஜபிக்கலப்பா, இந்த உலகத்துல நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இவங்களுக்காக ஜபிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அவர் யாருக்காக ஜபிக்கிறாரு, யாருக்காக வாஞ்சியோட இருக்கிறாரு, அவருடைய பாரம் என்னுடைய பாரம், அவங்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை என்கின்றது போல ஆண்டவர் நினைக்கிறாரு இல்லைங்களா. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி எல்லாம் ஒவ்வொரு சீஷர்களை சகித்து கொண்டாருங்க, எப்படி பொறுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம யோவான் 11வது அதிகாரத்துல பாக்குறோம். இதோ நம்ம இதுக்கு போலாம், பெத்தனியாக்கு போலாம், அந்த இடத்துல போய் நம்மளுடைய சகோதரனா இருக்கிற லாஜர் வந்துட்டு மறிச்சிருக்கான், அவனை எழுப்ப போற அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற இன்னொரு சிஷ்யன் மாம்சம் எண்ணம் கொண்டவனா, இப்பதான் அந்த இடத்துல இருந்து வந்தோம், அந்த யூதர்கள்லாம் நம்மள கல்லெறிஞ்சு உங்களை கொல்லணும்னு சொல்லி பார்த்தாங்க, திருப்பி நம்ம அந்த இடத்துக்கு போகணுமா, ஏன் நடங்க சாகிறதுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா முன்னாடியே ரெஸ்பெக்ட் இல்லாம கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம அவிசுவாசமான வார்த்தைகளை விடுறாங்க. அந்த நேரத்துல என்ன செய்யறாரு, ஏசப்பா சகித்தாரு, அதுக்கடுத்து அவங்களுக்காக ஜபிச்சாரு. அப்படி பேசின ஆள் யாரா இருக்க முடியும், தோமா இல்லைங்களா. எப்போ அவிசுவாசமா ஒரு வார்த்தையில பேசுறவனா அவர் இருந்தாரு இல்லைங்களா. சில இடங்கள்ல ஏசப்பா எனக்கு பிதாவை மட்டுமே காமிங்க அப்படின்றாரு பிலிப்பு, சகித்து கொண்டார் இல்லைங்களா. அவங்கள பொறுத்து கொண்டு அவளோட விசுவாச கூட்டுக்கு உண்டான அந்த ஒரு காரியங்களை எந்த ஈடுபாடோட இருந்தாரு அப்படின்னு அவருடைய அன்பு. முதலாவதாக ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிற சகோதர சகோதரிகளா நம்ம இருக்கணும். நம்மளுடைய கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் பாவத்தில் அகப்பட்டிருக்கிறாங்களா, இல்லைன்னா வந்துட்டு விசுவாசத்திலிருந்து விழுந்து போயிருக்கிறாங்களா, அந்நிய போதைகள்னால இழுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னா, நான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற நான் அந்த சகோதரனை எப்படி மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், என் வீட்டுல என் அண்ணனுக்கும் ஒரு தம்பிக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத ஏசப்பா முன்கூட்டி அவருடைய நடக்கையில காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. அப்படிதான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். இல்ல இது வந்துட்டு சபையில மூப்பரா இருக்கிற ஒரு சகோதரரோ இல்லைன்னா வந்துட்டு இந்த சகோதரர் பார்த்துப்பாரு அப்படின்றது போல இல்ல பிரதர். ஏசப்பா எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்ற அந்த காரியங்களை நம்ம வசனத்துக்கு தெரிஞ்சு ரோமர் 15வது அதிகாரம் 1 ரோமர் 15வது அதிகாரம் 1.
அன்றியும் பலமுள்ளவர்களுடைய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுள். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதிய நடக்கும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக தன்னுடைய கூட இருந்த அந்த சகோதரர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த சீஷர்களை குறித்து எவ்வளவு மன வாஞ்சியாக இருந்தார். அவர்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படியாக இருக்கின்றது, எதனால் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுத்து கொண்டார், சகித்தார். அவர்களுடைய விசுவாசத்துல அவங்கள திருடப்படுத்துகின்றதுக்காக, பலப்படுத்துகின்றதுக்காக எப்பொழுதும் முயற்சி எடுத்தாங்க இல்லைங்களா? அந்த முயற்சியில அவருடைய இதோ ஆண்டவரே உங்களை நிந்தித்தவர்களுடைய நிந்தனை என்மேல் வந்தது என்கிறது போலதான் அவருக்கு சம்பவித்தது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? எப்போ அவங்களுடைய விசுவாசத்தை கூட்டுகின்ற அந்த காரியங்களை தான் ஆண்டவர் எப்பவும் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல கவனிக்கிறோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ நம்மளால பார்க்க முடியும். ஒரு இடத்துல ஏசப்பாவை நீங்க வர வேண்டிய தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொன்ன அதே பேதுருவே ஆண்டவரே உங்களுக்கு இது எப்பவும் நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய அவிசுவாசத்தினால மாம்ச பலவீனத்தினால பேசின அந்த வார்த்தையை ஆண்டவர் சகித்து கொண்டு அது தவறு அப்படின்னு சொல்லி அவனை கண்டிச்சு அவனுக்குள்ள செயல்படுகின்ற அந்த மாம்ச எண்ணத்தில் செயல்படுகின்ற அந்த அசுத்தாவி சாத்தானை விரட்டினாரு இல்லைங்களா? இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய அவிசுவாசத்தை பொறுத்தாரு, அவங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை கண்டித்தாரு. அதுக்கடுத்து உங்களுடைய விசுவாசம் எங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டே வந்தாரு. நாம இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும். நம்மளோட வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும், வீடுனா எது, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே, மாம்சத்தின் உறவுக்காரர்களா இருக்கிறவர்கள் மட்டுமே நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே பிதாவின் பிள்ளைகள் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம வெவ்வேறு வீடுகள்ல நம்ம வசித்து இருந்தாலும் கூட ஏசப்போடைய ஆவினால, ஏசப்போடைய ரத்தத்தின் மூலியமா சம்பாதித்து கொடுத்திருக்கின்ற ஒரே வீட்டார்களா, விசுவாசத்தின் வீட்டார்களா நம்ம எல்லாருமே இருக்கிறோம். சரி, அப்படின்னா ஆவிக்குரிய தேவைகளின் காரியங்கள்ல ஏசப்பா சீஷர்களுடைய அந்த ஆவிக்குரிய தேவைகளை ஏசப்பா எப்படி எல்லாம் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த சீஷர்களுக்காக ஏசப்பா ஜபித்த அந்த விதமும், அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகின்றதுக்காக ஏசப்பா நடந்து கொண்ட அந்த விதங்களும் நம்ம எல்லாருக்குமே முன்மாதிரியா இருக்கு. உண்மைதான். அப்படியே இந்த மாம்சத்துக்குரிய தேவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்திலையும் கூட சீஷர்களை பலப்படுத்திட்டே வந்தாரு. அதுல ஒரு காரியத்தை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 26-27. யோவான் 19வது அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் தமக்கு அன்பாய் இருந்த சீஷர்களையும் தம்முடைய தாயை நோக்கி அதோ உன் மகன் என்றார். அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பிரிந்து அவருடைய சரீரத்தின் மூலியமா அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாக தன் அருகில் இருக்கின்ற சீஷனா இருக்கின்ற யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்றார், இதோ உன் பிள்ளை அப்படின்னு சொல்லி மரியாளுக்கு காமிக்கிறாரு. அப்படின்னா இனிமே நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன், ஆனா மாம்சிக ரீதியா உன்னை தாங்குகின்றதுக்கு ஆவிக்குரிய ஆவியானவர்னால நடத்தப்படுகின்ற ஒரு மகன் இருக்கிறான் யோவான், அவன் இனிமே உனக்கு மகனா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா மரியாளுக்கு சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா தான் பிரிஞ்சு போற அப்படின்னும் போது கூட ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து கூட ஏசப்பா எவ்வளவு விசாரிக்கிறவரா இருக்கிறாரு, எவ்வளவு மன வாஞ்சியா இருக்கிறாரு அப்படின்ற அந்த காரியங்களை. அப்படின்னா ஏசப்பா அவர் ஒரு மகனா இருந்து மாம்சத்தின் தோற்றத்தில் வெளிப்பட்ட அந்த நாட்களில் எல்லாம் மனுஷர்கள் எண்ணத்தில் அவர் மரியாளுடைய மகன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். உண்மைதான். அப்படியாகவே ஒரு மகனாக அந்த ஆத்மாவை அது உயிரோட இருக்கின்ற நாட்கள்லாம் பாதுகாக்க வேண்டியது ஒரு பிள்ளையோட கடமை இல்லைங்களா? அந்த கடமை அப்படின்ற அந்த காரியத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்குறாரு? யோவானுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அப்படின்னா அவங்களுடைய அம்மா என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி யோவான் கூட டிக்ளேர் பண்றாருங்க இல்லைங்களா? அப்படின்னா ஏசப்பாக்கு இந்த உலகத்துல வருகின்றதுக்கு ஒரு பாகியவதியா இருக்கின்ற ஒரு சகோதரியை தேர்ந்தெடுத்து கொண்டாங்களே, அந்த சகோதரி எனக்கும் கூட தாய் அப்படின்னு சொல்லி யோவான் கூட நினைக்கிறாரு. அப்படின்னா இதன்படியாகவே அவங்க கூட நடந்தாங்க அப்படின்றத வசனத்தின் மூலியமா நம்மளால கவனிச்சு பார்க்க முடியுது. அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே வீட்டார்களா இருக்கோம் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து ஏசப்பா எல்லா காரியங்களும் காமிச்சுட்டே போறாரு. ஒவ்வொரு வசனங்களை நம்ம கவனிச்சு பார்க்கலாம்.
மத்தாய் 12வது அதிகாரம் 50வது வசனம். மத்தாய் 12வது அதிகாரம் 50வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமீன். இந்த இடத்துல பாருங்களேன், ஏன்னா நிறைய பேர் என்னன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கட்டட சபைக்கு போறவங்க அவங்க உறவுக்காரங்க தான், ஒரே வயிற்றுல இருந்து பிறந்தவங்களா, நம்ம வந்துட்டு என் கூட பிறந்த தம்பி, என் கூட பிறந்த அண்ணா, என் கூட பிறந்த இவங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல மிகவும் அன்பு வைத்தவங்களா இவங்க ரியாக்ட் பண்றது உண்டு. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுது, தேவனுடைய வசனத்தை அங்கீகரித்து கொள்ளாதவங்க அவங்க புறஜாதி கோப்பாவத்தான் இருக்குவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது யாருக்கு கொடுக்கணும்? யாரு கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தான் கூட பிறந்தவங்க. தேவனுடைய ஆவினால இணைக்கப்பட்டவங்க, ஏசப்பாவுடைய ரத்தத்தின் மூலியமா இணைக்கப்பட்டவர்களா இருக்கிற நாம் தான் ஒரே வீட்டாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஏசப்பா சொன்னது போல நாமளும் அவ்வளவுதான் தேவனுடைய வசனத்தை யாரெல்லாம் அங்கீகரித்து கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நடக்கிறாங்களோ, அவங்க தான் எனக்கு சகோதரனும் சகோதரியா இருக்கணும், அவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல நம்ம அதை ஃபர்ஸ்ட் பிக்ஸ் ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, அவங்களும் சபைக்கு போறாங்க இல்லைங்களா, அவங்க கூட என்னுடைய பிரதர் தான், அவங்களும் என்னுடைய சகோதரி தான். ஆமா, அவங்களும் பிரதர்ஸ் தான், அவங்களும் சிஸ்டர்ஸ் தான். ஆனா அவங்க ஆவிக்குரிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிடையாது. அவங்க மாம்சத்துக்குரிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், தேவனை அறியாத ஒரு புறஜாதியா இருக்கிற சகோதரனும் சகோதரி. அப்படி அப்படின்றத நம்ம நினைச்சிட்டு நம்ம தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்களா தேவனுடைய பிள்ளைகளோட நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் முதல் வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் முதல் வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறார். ஆமென். ஆமென். ஏசப்பா தேவனிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி, ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விசுவாசிக்கின்றது உண்டு. அப்படியாகவே தேவனிலிருந்து பிறந்தவர்களே நம்ம வந்துட்டு அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும் இல்லைங்களா? தேவனால் பிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வசனம் தெரியும். யோவான் 1வது அதிகாரத்துல 12வது வசனத்துல நம்ம பாக்குறோம், யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்தார்களோ என்றால், அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை ஏசப்பா கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க யாரெல்லாம் ஆரம்பிச்சாங்களோ, யாரெல்லாம் தங்களுடைய நன்னடக்கையின் மூலியமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக யாரெல்லாம் அப்படி தேவ ஆவியானவர்னால நடத்தப்படுகிறார்களோ, அவங்க ஒவ்வொருத்தருமே எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம முதல் அன்பு செலுத்த வேண்டியது யாரு மேலயா? இவங்க மேலதான். ஆனா முதலாவதா நம்ம சந்திக்க வேண்டிய தேவை ஆவிக்குரிய தேவை என்கின்றது. என் சகோதர சகோதரி விசுவாசத்துக்குள்ள இருந்து இடறி இருக்காங்களா, பாவத்துல விழுந்திருக்காங்களா, அது என் வீட்டுல இருக்கிற என் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் ஏதோ நரகத்தின் பாதையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உள்ளத்துல எப்படி ஒரு துக்கம் உண்டாகும், அந்த துக்கம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள உண்டாகணும் இல்லைங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஆமென். நாம் எல்லாம் யாரா இருக்கிறோமா? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே தலையா இருக்கிறார். அந்த தலையோட இணைக்கப்பட்டிருக்கின்ற சரீரமாக, தனித்தனியாக ஒவ்வொரு அவயவங்களாக நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோமா? ஏன் சரீரத்துக்கு ஒப்பிட்டு தேவன் தன்னுடைய சபையை குறித்து இப்படி ஒரு விவரிப்ப, ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, இந்த இடத்துல பாருங்களேன், கண்ணுல வந்துட்டு எதுனா தூசி வந்துச்சுன்னா கை வந்து தொடிக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு அவயவமும் இன்னொரு அவயவம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக செயல்படும். அப்படியாகத்தான் நாமளோட தான் ஒன்றாக என் கூட இருக்கிற என் சகோதர சகோதரி ஒவ்வொருத்தருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்ற அந்த மன வாஞ்சை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். ஆமென். ஆமென். பாருங்களேன், ஒரு அவயவம் பாடுபட்டால் கூட இருக்கின்ற எல்லா அவயவமும் பாடுபடும். நம்மளோட காலுக்கு எதுனா ஒரு முள்ளு குத்துச்சுன்னா என்ன ஆகுங்க? நம்ம சரீரம் முழுசாவே துடிக்கும். காலுக்கு தானே முள்ளு குத்துச்சு, ஏன் சரீரம் எல்லாமே துடிக்குது? அப்படின்னா நம்ம அந்த காரியங்களை நம்ம உணரணும் அப்படின்றதுக்காகத்தான் சரீரத்துக்கு ஒப்பிட்டு அந்த விஷயங்களை சொல்றாரு.
நம்மளுடைய சகோதர சகோதரிக்குள்ள யாருன்னா ஒருத்தர் பாவத்துல அகப்பட்டவர்களாகவும் அவிசுவாசிகளாகவும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா இந்த உலக ரீதியான தேவைகள், அடிப்படை தேவை அப்படின்றது சாப்பாடு, தண்ணீர், இந்த அத்தியாவசிய தேவைகள்ல எதனா பாடுகள் படுகிறவர்களா இருக்கிறாங்களா, அந்த பாடு நானே படுகிறேனோ என்கிறது போல நாம் முதலாவதாக ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த உள்ளம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும் இல்லைங்களா? ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவமும் பாடுபடும். ஒரு அவயத்துக்கு சந்தோஷம் வந்தா எல்லா அவயவமும் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உண்மையாவே நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்ற அந்த கேள்வியை நம்மளே கேட்டு பார்க்கணும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 14-16. எபேசியர் 4வது அதிகாரம் 14-16. நாம் குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், நாம் எப்படி இருக்கணுமா? நம்ம அந்நிய போதனைகள்னால அலைப்பற்று திரிகின்ற ஒரு மரத்தை போல நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா? காட்டு அடிக்கும், எந்த இடத்துல காட்டு அடிக்குமோ அந்த இடத்துக்கு சாயும். அது போல நம்ம இருக்கக்கூடாது. அந்நிய போதகத்தினால கட்டப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளாக இருந்தால், ஒரு தேவனுடைய வசனத்தில் இல்லாத சில காரியங்களை ஈடுபாடு படுகிறவர்களாக இருந்தா, அவங்களுக்குன்னே ஒரு சில விதமான கோட்பாடுகளையும் டாக்டர்னு வச்சுட்டு அதன்படி நடக்கிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்கின்றவர்களாக இருந்தா அவங்களோட கூட நம்ம இணையக்கூடாது. அவங்களோட நம்ம இணைஞ்சு கர்த்தருக்கு சாட்சியா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நடக்கையை கெடுக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படி கீழ்ப்படியாம நடக்கிறவர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆகாத சம்பாஷணை நல் ஒடுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல வசனம் இருக்கு இல்லைங்களா? ஆகாத சம்பாஷணை என்ன பண்ணுமா? நம்மளுடைய நல் நடக்கையை ஆண்டவருக்கு சாட்சியா இல்லாதபடிக்கு நம்மளை கெடுத்து போட்டுரும். அவங்க நம்மளுக்கு சகோதரரும் கிடையாது, நம்மளுக்கு சகோதரியும் கிடையாது. ஆனா கர்த்தரை அறியாத சகோதரனும் கர்த்தரை அறியாத சகோதரியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பட்டணங்களுக்கு நாங்க போய் அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிச்சதுக்கு அடுத்து பெரிய இந்த கள்ள போதகர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட போதகர்களை சந்திச்சு அவருக்கு சத்திய சுவிசேஷத்தை அறிவிச்சதுக்கு அடுத்து ஃபைனலா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிரிச்சிட்டு வந்து, பிரதர் எல்லாமே ஓகே பிரதர், ஆனா நீங்களும் ஏசப்பாவத்தா நீங்களும் வணங்குறீங்க, நானும் ஏசப்பாவத்தான வணங்குறேன். அந்த தசமபாக காணிக்கை அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் வராதீங்க பிரதர், அதை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் என்னோட பிரதர், நானும் உங்களோட பிரதர் அப்படின்னாங்க. கண்டிப்பா நீங்க என்னோட பிரதர் கிடையாது ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில, ஆனா நீங்க பிரதர் தான். நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரே பிதா உண்டு, ஆனா நீங்க அந்த பிதாவாகிய இயேசுப்பாவை நீங்க அறியாதவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டாவே அவங்களுக்கு சொல்லிடுவோம். நம்மளும் காம்ப்ரமைஸ் பண்றவங்களா இருக்கக்கூடாது எந்த இடத்துலயும். ஆமா, ஒண்ணும் இல்ல, நீங்களும் கிறிஸ்தவங்க தானே, நானும் கிறிஸ்தவங்க தானே அப்படின்றது போல காம்ப்ரமைஸ் பண்றவங்களா இருந்தா யார மறுதளிக்கிறவங்களா ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய நம்மளுக்கு தலையா இருக்கின்றவருடைய ஐக்கியத்தை விட்ட ஒரு அவயவமா இருப்போம். தலை அப்படின்னு சொன்னா ஏன் தலைக்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தலையில என்ன இருக்கு? பிரைன் இருக்கு. பிரைன்னால எல்லா நர்வ்ஸும் நம்மளுடைய ஒவ்வொரு அவயமும் ஜோடிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த நரம்பு மண்டலத்தின் மூலியமா அது நம்மளுடைய பிரைன் மூளையின் மூலியமா வந்துட்டு அது ஜோடிக்கப்பட்டிருக்கு. பிரைன்ல இருந்து ஒரு கமெண்ட் போகும்போது, இந்த கை இப்படி அசைக்கணும், வாய் இப்படி அசைக்கணும். பிரைன் எதுனா டெத் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகும் இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகும்போது, இல்ல பிரதர் ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிருக்கு, பிரைனுக்கு டைரக்டா இருக்கிறதுனால அந்த சரீரம் முழுசாவே செயலிழந்து போயிடுச்சு, அவங்களுக்கு எந்த ஞாபகமும் இருக்காது, உணர்வும் இருக்காது, எதுவும் வேலை செய்யாது அப்படின்னுவாங்க. அப்படி செயலிழந்து போனவர்களாக அந்த ஐக்கியமே இல்லாதவர்களும் சில பேர் இருப்பாங்க. அவங்களோட சில பேர் ஐக்கியத்துல இருந்து இவங்களும் என் சகோதரன் சகோதரின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களோட நடக்கிறவர்களா நம்ம யாருன்னா இருந்தா நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர் கிடையாது, அவங்க வந்துட்டு ஏசப்பாவோட வீட்டுக்காரர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். யூடியூபா இருக்கட்டும், வேற விதமா நம்மளுக்கு முகம் தெரியாதவர்களாக இருக்கின்றவர்களா இருக்கட்டும், நம்ம இந்த இடத்துலயே பாக்குறோம் இல்லைங்களா? நானும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நடந்துட்டு இருக்கேன், என் சகோதரனும் வசனத்தின் அடிப்படையில நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிளியராவே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
இல்லைங்களா? உலகத்துக்கு தான் ஒரு பயம் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சமோன் நியூ அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னது, யாருன்னா ஒருத்தர் புதுசா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சகோதரர் வந்துட்டு இங்க கர்நாடகால ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. பெங்களூர் விட்டீங்கன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு கதக் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த சத்திய சுவிசேஷம் அறிவிக்கப்படுது போன் கால்லயே. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. எல்லாமே இதுதான் உண்மை, ஆமா வசனத்துல இருக்கிற விஷயங்கள் தானே, ஆமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆவியானவர் கிளியராவே அவருடைய இருதயத்தை திறக்கிறாங்க. அவர் எங்களை பார்க்க வரும்போது எப்படி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முழு விசுவாசம் அவருக்கு. எவ்வளோ நாள் பழகுனது போல அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒரு சந்தோஷம். எங்களை பாக்குறதுக்கு அந்த இடத்துல உணவு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ரொட்டி சாப்பிடுவாங்க. ரொட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நார்மலா வந்துட்டு நம்ம சப்பாத்தி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த சப்பாத்தியே கொஞ்சம் கெட்டியா இருக்கிறது போல இருக்கும். அதை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு சூட்கேஸ் போல இருக்கும். அதுக்குள்ள ஃபுல்லா போட்டு எடுத்துட்டு வந்து எங்களை பாக்குறதுக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஏழை சகோதரா இருக்கிற, ஆனா என் சகோதரர் பார்க்க போறேன், ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில நடக்கிற என் சகோதரர் பார்க்க போறேன், அவங்க கிட்ட நான் எப்படி என் அன்பை வந்துட்டு அதை வந்துட்டு வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இது எல்லாத்தையும் என் சகோதரருக்கு எடுத்துட்டு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு மிகவும் பிரயாசப்பட்டு ட்ரெயின்ல இருந்து வந்து எங்களை பாக்குறதுக்கு அவ்வளவு இது. அவங்களை யாருன்னா வஞ்சிப்பாங்களா, இல்ல யார் இவங்கன்னே தெரியாது அப்படின்றது போல அவர் நினைக்கல. வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்தாரு. ஆமா, கண்டிப்பா இவங்க ஏசப்போட பிள்ளைங்க. வசனத்தை இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாம நேரா நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் கிளியரா உணர்த்தி இருக்காங்க. வந்தாரு, பேப்டிசம் எடுத்தாரு, ஃபேமிலியோட அவங்க எல்லாருமே பேப்டிசம் எடுத்தாங்க, விசுவாசத்துல உறுதியா நின்னாரு. இதுதான் ஒரு சகோதரன், இதுதான் நம்ம ஒரே வீட்டார்களா இருக்கோம், நம்ம ஒரே வீட்டுக்காரர்களா இருக்கிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்துகின்ற ஒரு காரியம். சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 2:19. கொலோசியர் 2:19. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் தந்தை பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்கிறார்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஏசப்பாவுடைய அந்த தலையின் ஐக்கியத்தை விட்டவர்கள், தேவனுடைய உபதேசத்திலிருந்து விட்டு வேறுபட்டவர்களாக சில பேர் தெரிகின்றவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய நித்திய ஜீவன் என்கின்ற அந்த பந்திய பொருளை அவர்கள் உங்களிருந்து எடுத்து போடாதபடிக்கு, அதை உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. யார் மேல விசுவாசத்தை வைக்க முடியும் சொல்லுங்களேன்? வெளிய ஆட்கள் மேல நம்ம விசுவாசத்தை வைக்க முடியுமா, இல்ல நம்ம குடும்பத்தார்கள் மேல விசுவாசத்தை வைக்க முடியுமா? குடும்பத்தார்கள் மேலதான் நம்ம விசுவாசத்தை வைக்க முடியும். ஏன்னா என் அண்ணன், என் தங்கச்சி, என் அம்மா, என் அக்கா, என்னதான் 1000 தான் இருந்தாலும் அவங்க தான் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். அது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சென்ற பின்பு இல்ல, இந்த உலகத்திலிருந்து ஏசப்பா இணைச்சு வச்சுட்டாரு நம்மள எல்லாரையுமே. அப்படின்னா எல்லா காரியங்களையும் அவ்வளவுதான் நம்ம இங்கதான் நம்ம விசுவாசத்தை வைக்க முடியும். ஒரு சகோதரர் மேல, ஒரு சகோதரி மேல ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை சம்பாதித்து கொடுத்திருக்கிற இவங்க மேலதான் நம்ம முழு விசுவாசத்தை வைக்கிறவர்களா இருக்கணும் இல்லைங்களா? ஆனா அதுல பணக்காசை மட்டுமே நம்ம பிரதானமாக எடுத்து அதுல நம்ம உபயோகிக்கின்றது மூலியமா நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றது மட்டுமே முன்னாடி வச்சு நம்ம போக முடியாது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆவிக்குறை தேவை. அதுக்கடுத்து அடிப்படை தேவையில என் சகோதர சகோதரிக்குள்ள எந்த குறைவு இருந்தாலும் அது என் பாரம் என்கிறது போல. ஒருவேளை ஒரு நாள் சுமக்க முடியாது அப்படின்னும் கூட நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து கூட சுமக்க முடியும் இல்லைங்களா? ஒருவேளை அவருக்கு வீட்டிலேயே அவங்க சுமந்து கொள்ளுகிறதுக்காக அவங்களுக்கு அந்த ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சோன்னா கண்டிப்பா அது அவங்களோட சுமையை அவங்க சுமந்துட்டு வருவாங்க. யாரும் மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது இல்லைங்களா? சில பேர் மிஸ்யூஸும் பண்றது உண்டு. சில பேர் இல்லப்பா நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன்னா, நான் ஆண்டவர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டேன்னா, இந்த சபையை விட்டு அந்த சபையில போய் சேர்ந்தேன்னா அவங்க எதனா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பைனான்சியலா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தை மாய்மாலத்தோட ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது, அவங்க சபைக்கு சீரா வரமாட்டாங்க, வசனத்து பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க, வசனத்தை சொல்லிட்டு இருந்தா அவங்களோ எங்கேயோ இருப்பாங்க, அதுக்கு பெருசா ஈடுபாடு காமிக்க மாட்டாங்க. ஆனா இந்த உலக ரீதியான தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்றதுக்காக பிரதர் இங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அறிவிக்கிறீங்களா அப்படின்றது போல ரியாக்ட் பண்றது போல காமிப்பாங்க. ஆனா அவங்க நடக்கை எப்படி இருக்கு அப்படின்றத கிளியராவே ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிச்சிடவும் வசனத்தின் அடிப்படையில முட்செடிகள்ல எந்த பலன் எந்த கனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா?
அப்படிப்பட்டவங்களை இயேசுப்பா கிளியராவே காமிச்சிருக்காங்க. அனானியா சஃபீரால தன்னுடைய இருதயத்துல அவங்க டிசைட் செய்து கொண்ட, முடிவு செய்த சில காரியங்களை இருதயத்தை பரிசோதித்து பார்க்கின்ற அந்த தேவன் பேதுருடைய இருதயத்தினால் இருக்கின்றதுனால அந்த காரியங்களை வெளிப்படையா காமிச்சிருந்தாரு. அது போல கிளியராவே நம்ம எல்லாருக்குமே காமிப்பாங்க. ஆனா எல்லாரும் இப்படி நம்ம டவுட் மைண்டோட பாக்குறவங்களா இருக்கக்கூடாது. அன்பு சகலத்தையும் நம்பும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கின்றதா இருக்கணும். டவுட்ஃபுல் மைண்டாவே ஒரு சகோதரர்கிட்ட வசனம் தான் முன்னாடி இருக்கு இல்லைங்களா, யாரை எப்படி கிராஸ் செக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேராய பட்டணத்துக்காரர்களை போல நம்ம வசனத்தை வச்சு கிளியராவே தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொருத்தரையும். சரி, ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். அநேகர்களா இருக்கின்ற நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக ஒன்றாக ஒரே அவயவமாக ஒரே சரீரமாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளவு பேர் இருந்தாலும் சரிதான், அவருடைய ஒன் ஃபேமிலி மெம்பரா நம்ம இருப்போம் அப்படின்றத கிளியராவே நம்ம புரிஞ்சுக்கணும். தனித்தனியா நம்ம யாருமே கிடையாது. நம்மளுக்கு அப்பா ஏசப்பா இல்லைங்களா? ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். சகோதர சிநேகத்திலே எப்படி இருக்கணுமா? ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எப்படி இருக்கணும் அந்த சகோதர சிநேகத்தின் காரியத்துல? இன்னைக்கு என்னுடைய மாம்சத்துக்குரிய ஒரு சகோதரர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி என் கூட பிறந்த சகோதரர் இருப்பாரு. அப்படியே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நடக்கின்ற ஒரு சகோதரர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்க 2 பேர்ல யாருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற அந்த காரியத்தின் மூலியமாவே நான் யார் அப்படின்றது ஆண்டவருக்கு முன்னாடி வெளிப்படும் இல்லைங்களா? ஆனா நாமளும் அவ்வளவுதான். நாமளும் யாருக்கிட்டையும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒரு விஷயத்த நம்ம கிளியராவே புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது நம்மள ஒரு துக்கத்துக்குள்ள போய் சேர்க்கின்ற ஒண்ணு. ஏசப்பா சொல்லியிருக்கிற சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், அவன் கர்த்தரை தரிசிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அன்பை யார்கிட்டயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வேணா, அது ரிலேஷனுக்குள்ள ஏசப்பா கிளியராவே காமிப்பார். பாத்தியா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவே காமிப்பாரு. சில பேர் என்னன்னா இதையே கிளியரா அதுலயே கண்ணோட்டமா இருந்து பரிசாயர்கள் சதிசாயர்கள் போல அன்பு காமிப்பாரா? பார்க்கலாம் பார், கொஞ்சம் கூட அன்பே இல்லை, இந்த வீட்டுக்கு போயிருந்த தண்ணி கொடுக்கல அப்படின்றது போல. அப்படி எல்லா காரியத்திலும் ஒரு எக்ஸ்பிரஷன் மைண்டோடவே இல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ளும்படியா ஆண்டவரே செய்வார். பாத்தியா அப்படின்ற அந்த காரியங்களை காமிப்பாரு. முதலாவதா சொல்லியிருக்கிற ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசி ஆகமங்களிலையும் அதுக்கடுத்து வந்துட்டு மோசையுடைய அந்த நியாய பிரமாணத்திலையும் எழுதப்பட்டிருக்கின்ற காரியங்கள் எதுதான்? ஜனங்க என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களோ நீங்க அவங்களுக்கு அது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறதுதான் இயேசுப்பா சொல்லி இருக்கிறாங்க. அது மேல நம்ம கண்ணோட்டமா இருந்தானா நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களா நம்ம மாறணும். முதலாவதா நம்ம அதை நம்மளுக்குள்ள வச்சு நாம் எக்ஸாம்பிளா இருக்கணும். இந்த விஷயத்துல இயேசுப்பா போல நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டதான் இப்படி நம்ம மாறுறவங்களா நம்மள மாத்திக்கணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அப்படி நம்ம மாத்திக்கும் போது கண்டிப்பா மத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் போயிடும். நான் இன்னும் என்ன பண்ண முடியும், எப்படி என் சகோதரர் மேல அன்பு செலுத்த முடியும், இல்ல நான் எதுனா நான் வந்துட்டு சீரா ரியாக்ட் பண்ணலையா, என் சகோதரி விசுவாசத்தை பலப்படுத்தலையா, என்னோட நடக்கையினால என் சகோதரி எதிர்வாங்களா, ஐயோ எல்லாரும் முன்னாடியும் இப்படி பேசிட்டேனே, அஜாகிரதையா நான் சில வார்த்தைகளை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே நம்ம கவனத்தை எப்ப பார்த்தாலும் செலுத்திட்டு இருப்போம். இதுதான் நம்ம அவங்க மேல எடுக்கிற ஒரு கேரிங். இந்த கேரிங் நம்மளுக்குள்ள இருக்கணும். சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1-2. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1-2. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும், பாலிய புருஷரை சகோதரரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. ஆமென். முதிர் வயதுள்ள ஒவ்வொரு சகோதரர்களும் யாரா அவர்கள் நமக்கு தந்தைகள் இல்லைங்களா? நம்மளுக்கு தகப்பன்மார்கள் அப்படின்றது நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும் நம்மளோட இருதயத்துல. அதுக்கடுத்து வாலிப சகோதரிகள் யார் நமக்கு? என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி. சில பேர் சபையில கூட சில பேர் யாருன்னா ஒருத்தருக்குள்ள இப்படி மாம்சிக ரீதியான எண்ணங்கள் எழும்புறதும் உண்டு. மாம்சத்துக்குரிய இச்சையின் கண்களோட கூட ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை காணும்போது, ஐயா இதோ இந்த சகோதரிய திருமணம் பண்ணா நல்லா இருக்குமே, இந்த சகோதரனை திருமணம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மாம்ச எண்ணத்தோட கூட நம்ம யாரையும் பார்க்க கூடாது. ஏன்னா
ஆண்டவருடைய சபை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இல்லைங்களா? ஒருவேளை ஆண்டவருடைய சித்தமாச்சுன்னா ஆண்டவரே அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி காமிப்பாங்க. ஒருவேளை என்னுடைய இருதயத்துல அப்படி எழும்பல, ஆனா விசுவாசத்து வீட்டுக்காரர்களா இருக்கிறதுனால ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் ஆச்சுன்னா அப்படின்றது போல அந்த காரியங்களை குறித்து சபையுடைய மூப்பரோட கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருப்பாங்க இல்லைங்களா? மாம்சத்துக்குரிய உறவுக்காரர்களோ இல்ல தேவனுடைய ஏற்றுக்கொண்ட தகப்பனும் தாயா இருந்தா அவங்கள முன் வச்சு நம்ம அந்த காரியங்கள்ல பேசுகிறவளா இருக்கணும். ஆனா நம்மளுடைய கண்கள்ல எந்த ஒரு வாலிப சகோதரனையா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு இச்சையோட கண்கள்ல பாக்குறவர்களா இருக்கக்கூடாது. இந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நியாயத்தை விசாரிக்கின்றவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா வசனம் சொல்லுகின்றது உண்மை. வாலிப வயசுள்ள ஒரு சகோதரனும் சகோதரி என்னுடைய அண்ணா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய தம்பி, வயதானவர்கள் ஒவ்வொருத்தருமே எனக்கு தகப்பன், எனக்கு தாய் அப்படின்றது நம்மளுடைய மைண்ட்ல கம்ப்ளீட்டாவே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அது உண்மைதான். அதனாலதான் உரிமையோட கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு இந்த விஷயங்களை புத்திமதியா எழுதுறான். சரி, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமென். ஆமென். ஒரு விஷயத்த நம்ம கிளியராவே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் உண்மைதான். ஆனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மை காட்டிலும் என் சகோதரர் வந்துட்டு என்னை காட்டிலும் சிறந்தவர் அப்படின்றத நம்ம எல்லாருமே நினைக்கணும். ஏன் மூலியமா மட்டுமே கிடையாது, என் பக்கத்துல இருக்கிற என் சகோதரனையும் கொஞ்சம் அவர் எதனா பேச வரும்போது அந்த விஷயத்த சரி கேட்கலாம். அவருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறாங்களே, என் மனைவிக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறாங்களே, என் சகோதரிக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறாங்களே, சரி அந்த விஷயத்த அவங்க சொல்ல நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும் இல்லைங்களா? நம்மளுக்குள்ள அந்த எண்ணம் வெறும் அவங்க சொல்றத கேட்கறதுனால மட்டுமே அவங்களை கனப்படுத்துறோம் அப்படின்றது மட்டுமே கிடையாது. நம்ம எல்லா நேரத்திலயும் அவ்வளவுதான். நம்மை காட்டிலும் என் சகோதரன், என் சகோதரி சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி உயர்வான எண்ணம் என் சகோதரர் மேலேயும் சகோதரி மேலேயும் நம்ம கொண்டவர்களா இருக்கணும். ஒருவேளை அந்த எண்ணம் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்துல ஒரு நல்ல நம்மளோட உள்ளத்துல நல்ல உபதேசிக்கிற ஒரு சகோதரர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சகோதரர் வீட்டுக்கு வராரு, இன்னொரு சகோதரர் தெரியும், அவரு கூட என் சகோதரர் தான், அவரு வராருன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரை பாக்குற அந்த விதத்திலேயே எங்களையோ ஒரு அந்த வேற்றுமை இருக்கும், ஒரு பச்சைவாதம் நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே காமிச்சு கொடுப்பாரு. ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷன் மைண்ட்ல யாரையும் எந்த சகோதரரும் நம்ம பார்க்க கூடாது. நான் சொல்லிட்டு இருக்க இண்டிவிஜுவல் அப்படின்ற இந்த செய்தியை கேட்கிற நம்ம அது போல இருக்கிறோமா அப்படின்றத நம்மளுக்கு கேள்வி கேட்டு பாக்கணுமே தவிர, அவங்க அப்படி இருந்தாங்க பிரதர், கரெக்டா பாயிண்ட் பிடிச்சா இருப்பாரு அப்படின்றது போல நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நரக ஆக்கினைக்கு உள்ளாயிருவோம். அது போல நம்ம இருக்கக்கூடாது. சரி, 1 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆமென். ஆமென். எல்லா சகோதரர்களோடு கூட எப்படி இருக்கணுமா? எல்லா சகோதரர்களோடு கூட நீங்க அன்பா இருங்க, எல்லா சகோதரிகளோடு கூட நீங்க அன்பா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்புனா என்னன்னு சொல்லி நினைக்கிறாங்க சில சகோதரிகள். அன்பு அப்படின்னு சொன்னா அவங்க செய்கின்ற சில கீழ்ப்படியாமின் செயல்களை கண்டிக்க கூடாது, தேவனுடைய வசனத்துக்கு மாறா அவங்க நடக்கும்போது அந்த காரியத்தை குறித்து அவங்களை எச்சரிக்க கூடாது. இல்லைன்னா நிறைய வாட்டி இயேசுப்பா சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருப்பாங்க, அதை வசனத்தின் மூலியமா உபதேசிக்கும் பொழுது அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ண சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? ஆவியானவர் கிளியராவே காமிப்பாரு. அந்த நேரத்துல இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா அந்த விஷயங்கள், ஆமா இது எனக்குள்ள இருக்கு, நான் ஆண்டவரை நான் வேதனைப்படுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும். நம்ம யாருமே தன்னுடைய சகோதரனாகிய ஏபேலை கொன்று போட்ட காயனை போல இருக்கக்கூடாது. காயன் ஏபேலை கொண்டு போடுறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய தவறுகள் கண்டிக்கப்படுது அப்படின்றதுக்காகத்தான் அவனுடைய சகோதரனை வந்துட்டு கொன்று போட்டான் இல்லைங்களா? அவனுடைய நடக்கை நீதி உள்ளது, என்னோட நடக்கை நீதிக்கு வேறுபட்டதா ஒரு அசுத்தமான ஒரு நடக்கையா தேவனுடைய வசனத்துக்கு மாறா இருக்கு, அது என்னை எப்போ கண்டிக்குது, அது காரணம் இவன் தான் அப்படின்றது போல தேவன் யார் மூலியமா எனக்கு ஒரு கரெக்ஷன் அப்படின்றது கொடுத்தா அதை காட்டுறது ஒரு சிறந்தது இல்லை பிரதர் சிஸ்டர்ஸ். ஏசுப்பா என்னை எப்படி வேணாலும் கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? ஏசுப்பா கரெக்ஷனை யாரெல்லாம் விரும்புறவங்களா இருப்போமோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கின்ற அந்த தகுதிக்குள்ள அவங்க பிரவேசித்து கொண்டே இருப்பாங்க. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 1-3. எபிரேயர் 13வது அதிகாரம் 1-3. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது,
அந்நியரை உபசரிக்க மறப்பவர்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் கொஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. பேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். சகோதர சிநேகம் நிலையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து அந்த சகோதர சிநேகம் எப்படி இருக்கணுமா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்மளோட வீட்டு கேதரிங்க்கு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தேவனுடைய வசனத்தை அங்கீகரித்த ஒரு சகோதரனோ சகோதரியோ வந்தது அந்த சகோதரன் ஒரு சகோதரி அப்படின்றது போல நம்ம டிக்ளேர் பண்ணிடக்கூடாது. தேவனுடைய வசனம் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட பேரில் ஒருவன் வந்தான், அவனை இதோ நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னையே ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. சகோதர ஸ்நேகத்தில் நீங்க வந்துட்டு நிலையா இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட பின்பு பாருங்க, அவங்க வந்ததை தெரிஞ்சுக்காம, ஐயோ இது என் சகோதரன் தானே, இந்த சகோதரி தெரியுமே அப்படின்றது போல ஒரு கேர்லெஸ் மைண்ட்ல இருந்து அவங்கள உபசரிக்காம, அவங்கள வந்துட்டு நம்ம கனப்படுத்தாம, நம்ம வந்துட்டு கேர்லெஸ் மைண்டோட நான் எப்போ ட்ரீட் பண்றது போலவே, என்னெல்லாம் ஆண்டவர் எவ்வளவோ ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க, ஐயோ இந்த சகோதரி இல்ல கொஞ்சம் தான் தெரியும் சரி அப்படின்றது போல ஒரு மைண்ட் செட்லயே இருந்து அவங்கள கேர்லெஸ்ஸா நம்ம நடத்துறவங்களா இருந்தோம் அப்படின்னு சொல்லி இருந்தா, சில பேர் ஏசப்பாவே தேவதூதர்கள் மனுஷனுடைய அந்த மனுஷன் தோற்றத்துல வெளிப்பட்ட அந்த நாட்கள்ல தேவதூதர்கள் வந்துட்டு வராங்க. ஆபிராம் இருந்த அந்த இடத்துல 3 பேர் வராங்க, அதுல ஏசப்பாவும் ஒருத்தர் இல்லைங்களா? மனுஷர்கள் போல இருக்காங்க பாக்குறதுக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள உபசரிச்சாங்க. ஒருவேளை மனுஷன் தானே அப்படின்றது போல நினைச்சிட்டு அவங்கள ட்ரீட் பண்ணாம விட்டுருந்தா, உபசரிக்காம விட்டுருந்தா, யார உபசரிக்காதபடி ஆயிருந்திருக்கும்? தேவனையே உபசரிக்காதபடிக்கு ஆயிருக்கும். அதனாலதான் ஏசப்பா கிளியராவே சொல்றாரு, உன் வீட்டுக்கு தேடி வந்த உன் சகோதரனும் உன் சகோதரிய நீ அற்பமா எண்ணாத, அவங்கள நீ உபசரிக்கணும். உபசரிக்கும் போது நீ தேவனையே உபசரிக்கிறது போல அப்படின்னு சொல்லி கிளியராவே சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது. இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிறையில கட்டப்பட்டவர்களை நினைத்து கொண்டு நீங்களும் கூட கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு துன்பப்படுவர்களோட நீங்களும் துன்பப்படுகிறவர்களாக படுகிறோம் என்கிறதை போல உங்களை எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா அப்போஸ்தலர் ஒவ்வொருத்தருமே தைரியமா சென்று போய் அந்த ஆதி சீஷர்கள்லாம் எல்லா இடத்துக்கும் சென்று போய் அவங்க வந்துட்டு சுவிசேஷத்தை அவ்வளவு தைரியமா அறிவிக்கிறதுக்கு அந்த தைரியம் எங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காமித்த அந்த முன்மாதிரியின் மூலியமாகத்தான். என்ன, நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமா எனக்கு மரணமே சம்பவித்தாலும் என் குடும்பத்தை பார்த்து கொள்ளவும், என் குடும்பத்தை பாதுகாக்கவும் குடும்பமா ஏசப்பா எங்களை அன்பா இணைத்து வைத்திருக்கிறாங்க. அதனால எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். இந்த காரியத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறான். அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கான். அப்படியே தீமோத்தேயு, லூக்கு, மார்க்கு இவங்க ஒவ்வொருத்தருமே கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. அப்படின்னா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் மேலேயும் யார் அன்பு செலுத்திட்டு இருந்தாங்க? அவங்களுடைய பாரத்தை தன்னோட பாரம் அப்படின்னு சொல்லி சுமந்து கொண்டிருந்தவங்க யாரு? கூட இருந்த உடன் வீட்டுக்காரர்களா, தேவனுடைய வீட்டார்களா இருக்கின்ற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிற அந்த உடன் சிஷ்யர்கள் தானே. அதனாலதான் அவங்க அப்படி நடந்தாங்க. இதன் மூலியமா ஒவ்வொருத்தருமே இப்ப தெரிய வந்துச்சு, என்ன இவங்க வேற யாரும் கிடையாதுப்பா, என்னப்பா இவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, இவ்வளவு இதா இருக்காங்க, இவங்க என்ன சொந்தக்காரங்களா, ரத்த சம்பந்தம் இருக்கிற ஒரு உறவுக்காரர்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே உலகமே பேசுமா. என்னன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க உலகமே, இல்லப்பா அவங்க ஏசப்போட பிள்ளைங்க, அவங்களுக்கும் மாம்சிக ரீதியா ரத்த உறவு எதுவுமே கிடையாது, ரத்த சம்பந்தமே இல்லாம ஒரு ரத்த உறவு இல்லாம இருக்கின்ற இவருக்குள்ள இவ்வளவு இப்படி அன்பா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவ ஆவியினால் ஊற்றப்பட்டிருக்கின்ற அந்த அன்பு நம்மளுடைய இருதயங்களில் இருக்கு அப்படின்னு சொல்லி ரோமர் 5வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன், இல்லைங்களா? அந்த அன்பு ஆதி சிஷ்யர்கள் இடத்துல இருந்துச்சு. அதனாலதான் அவங்க தைரியமா போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. சிறையில என்னை போட்டாலும் சரிதான், எனக்கு மரணமே நேரிட்டாலும் சரிதான், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் குடும்பத்தை குறித்து அவர் பாதுகாத்துக் கொள்வார், அவர் தான் ஒரு குடும்பத்தையே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருமே விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க. நாமளும் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கல்வாரி சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்பதாக யோவானை பார்த்து அதுதானே சொன்னாங்க, இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி.
அதுக்கடுத்து மரியாள் எங்க இருந்தாங்க? யோவானோட கூட தான் இருந்தாங்க இல்லைங்களா, விசுவாசத்துக்குள்ள நடக்கிறதுக்கு. சரி, யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் எல்லாரும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஆமென். ஏசப்பா என்னன்னு சொல்றாரு? இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏசப்பா ஜபிச்சாரு. அந்த ஒன்றா இருக்கணும் அப்படின்றது எது? வெறும் புசிப்பிலும் குடிப்பிலும் மட்டுமே ஒன்றா இருக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் என் சகோதரனுடைய பாரம் என் பாரம், அவனுடைய கஷ்டம் அவனுடைய துக்கம் அது என்னுடைய கஷ்டம் என்னுடைய துக்கம் என்கிறதை போல சுமந்து கொண்டாங்க. இப்படித்தான் ஆதி சீஷர்கள் நடந்தாங்க. ஒரே வீட்டார்களா நாங்க இருக்கிறோம் அப்படின்றத கிரியைகள் மூலியமா வெளிப்படுத்தி காமித்தாங்க. இதன்படியாகத்தான் நாமளும் இருக்கணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் 4:32 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆமென். விசுவாசத்தின் வீட்டார்களா இருக்கிற எல்லாருமே ஒரே இருதயம் கொண்டவர்களா இருந்தாங்க. ஒரே மனதுள்ளவர்களாகவும் ஒரே இருதயம் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒன் சோல் ஒன் ஹார்ட் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணாங்களா? என்னது, நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரே ஆத்மா உண்டு. நம்ம எல்லாருக்குமே இவ்வளோ பேர் சிஷ்யர்களா இருக்கிறோமே, எங்களுக்கு ஒரே ஒரு ஹார்ட் உண்டு. நாங்க எல்லாருமே ஒரே சரீரம். என் சகோதரன் அங்க துன்பப்படுறா, ஐயோ எனக்கு துன்பமா இருக்கு. இதோ நம்ம பழைய உடன்படிக்கையில பாக்குறோம். என்ன, உசியா அவன் வந்துட்டு போருக்கு போயிருக்கும் போது அந்த இடத்துல இருந்து தாவீது அவனை வரவழைக்கிறான். போப்பா, உன் மனைவியோட சந்தோஷமா இரு, நீ வந்துட்டு அங்கே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா உசியா சொல்லுவான் என்ன அப்படின்னு சொல்லி, இல்ல என்னுடைய எஜமானா இருக்கிற யவாப் அந்த இடத்துல யுத்தத்துல இருக்கிறான். அதுக்கடுத்து என் சகோதரர்கள் எல்லாருமே வந்துட்டு சாவுக்கும் உயிருக்கும் நடுவுல வந்துட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா போய் எப்படிப்பா தூங்குறது? அங்க அவங்க நிம்மதி இல்லாம அவங்க இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு மதுபானத்தை குடிக்க வச்சு கூட அவனை விட்டாலும் அவன் போல. தேவன் மேல அவன் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசத்தை அவன் காமிக்கிறான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நாமளும் அவ்வளவுதான். என் சகோதரன் சகோதரியும் ஒரு துன்பத்துல இருக்கிறாங்க, ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, சில உடல் நலம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாம மட்டும் சந்தோஷமா இருக்கிறோன்றது போல எப்போ போல நல்லா புசிச்சுட்டு குடிச்சிட்டு சந்தோஷமா அது போல நம்ம ரியாக்ட் பண்ண ஆண்டவர் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்டு பார்க்கணும். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவங்க எல்லாருமே ஒன் சோல் ஒன் ஹார்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம இப்படிதான் இருக்கணும். அதனாலதான் அப்போஸ்தலர் 4:34-35 எழுதப்பட்டிருக்கும், அவங்களுக்குள்ள யாருக்குமே எந்த குறையும் இருக்கலையா. எந்த விதமான ஆவிக்குரிய குறையா இருக்கட்டும், மாம்சிக ரீதியான குறையா இருக்கட்டும், எந்த குறைவும் இருக்கல, எல்லாம் நிறைவா இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதனாலதான் நம்மளுக்குள்ளவைகளை விட்டு நம்ம என்ன பண்ணணுமா, அதை வந்துட்டு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். லூக்கா 12வது அதிகாரம் 33. லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு சுற்றி கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி எடுக்கிறதும் இல்லை. ஆமென். பார்த்தீங்களா, பரலோக ராஜ்யத்துக்குள் சேர்த்து வைக்கின்ற அந்த விதத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு உண்டவைகளை விற்று அதன் மூலியமாக ஆத்ம ஆதாயத்தை பண்ணுங்கப்பா. சகோதரிகளோட விசுவாசத்துல அவங்க உறுதியா நிக்கிறதுக்காக வெறும் பணம் பணத்தின் மூலியமா விசுவாசத்தை வந்துட்டு பெருக செய்யவே முடியாது. பணத்தின் தேவையை நான் பணம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கான், அவங்களுக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி முதலாவதா அடிப்படை தேவை இந்த காரியத்துல யாருக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டாலும், முக்கியமா ஒரே வீட்டாரா இருக்கின்ற சகோதரிகளுக்குள்ள தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நடக்கின்ற சாட்சியின் குடும்பத்தார்களா இருக்கிறாங்களா, அவங்க விசுவாசத்துக்கு அவங்க குறைவா இருக்குன்றதுக்கு ஒரு பைனான்சியல் இஷ்யூ அப்படின்ற அந்த அடிப்படை தேவை உணவு பற்றாக்குறைவு இருக்கா, நிச்சயமா நம்ம போய் சந்திக்கிறவர்களா இருக்கணும் இல்லைங்களா. அவங்களுடைய சுமையை என் சுமை அப்படின்னு சொல்லி சுமந்து கொள்கிறவர்களா இருக்கணும். இப்படியே தான் நம்ம பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுகின்ற பிள்ளைகளா ஆண்டவருக்கு முன்பதாக நடந்து கொள்ள முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு
மூன்றாவது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் மேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமா இருந்து. ஆமென். எப்படி இருக்கணுமா? நாம் எல்லாருமே ஏக மனம் கொண்டவர்களா, ஒரு மனம் பொறிந்தவர்களா நம்ம இருக்கணுமா? ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒருத்தர் இரக்கமா மன துருக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அத உணர்ந்து வாசிக்கின்றவர்களா இருக்கணும். இரக்கமா மன துருக்கமா, என் சகோதரன் என் சகோதரி அவளுடைய துன்பம் என்னுடைய துன்பம் அப்படின்றது போல. சரி, 1 யோவான் 3வது அதிகாரம் 16-18. 1 யோவான் 3வது அதிகாரம் 16-18. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுத்த கடனாளிகளா இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கடவோம். ஆமென். ஆமென். அன்பு இன்னது என்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு கிளியரா காமிச்சிருக்காரு இல்லைங்களா? ஏசப்பா வந்துட்டு நமக்காக தன் ஜீவனையே கொடுத்ததன் மூலியமாக அவர் அன்பு இன்னது அப்படின்றத வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா நாமும் நம்மளுடைய சகோதர சகோதரியோடைய ஆத்மா எந்த இடத்துலயோ அது நரக ஆக்கினைக்கு உள்ளாகி கொண்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆத்மாவை மீட்டெடுக்கிற காரியத்துல ஒருவேளை என் சகோதர சகோதரியுடைய விசுவாசம் இதன் மூலியமாக கூடும், என் சகோதர சகோதரர்களுடைய விசுவாசம் அழிந்து போகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துகின்றதே ஆச்சுன்னா, ஸ்தேஃபானை போல நாம் மறிக்கின்றதுக்கும் கூட ஆயத்தமா இருக்கணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். நம் சகோதர சகோதரிகளுக்காக நம் ஜீவனையே கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது பொய்யானது கிடையாது, உண்மை. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இப்படியாத்தான் நடந்தாங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், இந்த உலகத்துல ஐஸ்வர்யவானா இருக்கிற யாரொருவரும் குறைவுல இருக்கின்ற அந்த சகோதர சகோதரிக்கு தன்னுடைய இருதயத்தை அடித்து வைத்துக் கொண்டு தன் கண்ணுல அந்த காரியத்தை காணவே இல்லை, காதுல கேட்கவே இல்லைங்கிறது போல அடைத்து வைத்து கொண்டா வாயின் மூலியமா மட்டுமே விசுவாச வார்த்தைகளையோ அன்பின் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறவனா இருந்தா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவனை ரட்சிக்காது. உங்களுடைய விசுவாசம் வெறும் வாய் வார்த்தையின் மூலியமா இருக்கக்கூடாது, அது கிரியைகள் மூலியமா வெளிப்படுத்தி காமிக்கின்ற ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17-18. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17-18. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும். ஆமென். பாருங்களேன், தாராளமாய் கொடுக்கின்ற அந்த உள்ளம் நமக்குள் இருக்கணும். யாருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கட்டும்? இப்படி ஒரே வீட்டாரா இருக்கின்ற சகோதர சகோதரிக்குள் எப்படி விதமான ஒரு பற்றாக்குறை, முதலாவதாக ஆவிக்குரிய தேவை என்கிறது தான் நம்மளுடைய இருதயத்துல இருக்கணும். பணம் ஒருத்தனுடைய விசுவாசத்தை அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா அது மூர்க்கமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது, ஒரு சகோதரன் வியாதியில இருக்கிறானா அப்படின்னா இந்தப்பா இந்த டேப்லெட் வாங்கி சாப்பிடு இல்ல, இந்த வியாதிக்கு காரணம் பாவம், இந்த காரியம் எனக்கும் நேரிட்டு இருந்துச்சு, நான் மனம் திரும்பினேன், ஆண்டவர் எனக்கும் சுகத்தை அளிச்சாரு, நீ இப்படி மனம் திரும்ப, இப்பவே உனக்காக ஜபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் விசுவாசத்துல உறுதியா நிக்க போறான் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மத்தாய் 25வது அதிகாரம் 45வது வசனம். மத்தாய் 25:45. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இந்த சிறியவர்களுக்குள்ள ஒருத்தனுக்கு நீங்க எதை செய்யாமல் இருந்தீர்களோ அது எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க இப்படி குறைவுல இருக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்றது போல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தியே ஒரு சகோதர சகோதரிகள் இவ்வளவு பேர் இருக்காங்களே, அவங்களுக்குள்ள இந்த காரியத்தின் நிமித்தமா அவங்க விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அவங்களை எப்படின்னா நம்ம பலப்படுத்திக்கிற அந்த காரியத்துல நம்மளோட கிரியைகள் மூலியமா அதை காமிக்கணும், நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தி காமிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த வெறும் ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நம்ம பாத்துக்க போறோமே, ஒரு நாள் சந்திப்போமே, அது மூலியமா
மட்டுமே நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றத வெளிப்படுத்துறது கிடையாது. கல்யாணம் நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா ஏசப்பா இணைச்சு வச்சிருக்காங்க. கல்யாணம் பெண் எடுக்கணும், பெண் கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட ஒரு புறஜாதியா நம்மளுடைய உறவுக்காரங்க இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு சர்ச்சுக்கு போறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே புறஜாதிக தான். நம்ம விசுவாசத்துல இடறியே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிஞ்சிருந்தனால தான் இந்த காரியம் சீஷர்களுக்குள்ள நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விதவை, ஒரு வாலிப சகோதரி, அவள் விதவையா இருந்தா அந்த சகோதரி திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி நினைத்தா அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரனை பார்க்கணும்னா அவனும் கூட ஒரு டிசபிளா இருக்கட்டும் சொல்லி ஒரு விதவைக்கு கல்யாணம் பண்ணுகிற காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமா ஆவியானவர் எழுதியிருக்காங்கன்னா, ஒரு சகோதரனும் ஒரு சகோதரிக்கு திருமணம் ஆகணும்னா ஏன் இதை குறித்து இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு திருமணத்தின் மூலியமா ஒரு குடும்பமும் இல்லைன்னா அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் கூட அவிசுவாசத்துல முழுசாவே விழுந்து போயிருவாங்க இல்லைங்களா? சாலமோன் தேவனை விட்டு பிரிஞ்சது ஒரு சகோதரி ஒரு தவறான முடிவுகள் மூலியமா தான். அதுக்கடுத்து சிம்சோன் பாக்குறோம் இல்லைங்களா? சிம்சோன் கூட தேவனுடைய வசனத்துக்கு மாறாகத்தான் தன்னுடைய விருப்பத்தை புறஜாதியின் ஸ்திரியின் மேல வைத்தான் இல்லைங்களா? அதன்படி நம்ம வைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஒரே வீட்டாரா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா, பெண் எடுக்கிறது, பெண் கொடுக்கறது, வேற எல்லா காரியங்களிலும் சரி, நம்ம வந்துட்டு நம்ம ஒரே வீட்டார்களா இருக்கோம் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தி காமிக்கின்றவங்களா இருக்கணும். யாக்கோபு இல்ல கொலோசியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஜாதிகள் பேரோ இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு பிரஸ்டீஜ் போல நம்மளை பிரிச்சு வச்சுக்கிற அந்த பிரிவினைகள் நம்மளுக்குள்ள யாருக்குள்ளயும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரே பேர் தான், தேவனுடைய பிள்ளைகள் இல்லைங்களா? அதனால கல்யாண பேச்சு வரும்போது, ஆமா பிரதர் அவங்க என்ன ஜாதியை தெரிஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்றது போல வாய எழும்புதுன்னா கண்டிப்பா அப்படிப்பட்ட இடத்துல யாருமே சம்மந்தம் எடுக்கிறதே வேணாம். அப்படிப்பட்ட சகோதரி அவங்க விசுவாசியே கிடையாது, அவங்க அவிசுவாசியா இருப்பாங்க இல்லைங்களா? அதன் மூலியமா அவங்க கனிகள் மூலியமா அது வெளிப்படும். அப்படின்னா நம்ம யாரா இருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி தேவன் கிளியராவே சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்மளுக்குள்ள யாருமே வந்துட்டு அடிமை என்றும் இல்லைன்னு வந்துட்டு சுயாதீனம் என்றும் இப்படி பிரிவினைகள் நம்மளுக்குள்ள யாருக்குள்ள கிடையாது. நம்ம எல்லாருமே ஏசப்பாவுடைய சாயல், அவருடைய சாயல்னால படைக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது ஜாதி பேரோ இல்லைன்னா வந்துட்டு இந்த வேற எந்த ஒரு காரியத்தை முன் வச்சுட்டோ நம்ம ஒரு சகோதரரை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இது பண்ணக்கூடாது. வசனத்தை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். விசுவாச வீட்டார்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 21. 1 யோவான் 4:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரன் இடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென். என்னவா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளா இருக்கிற நாம் அவரால பெற்றிருக்கின்ற அந்த சகோதரர்கள் இடத்துலயும் நம்ம அன்பு கூறணும் அப்படின்ற அந்த கட்டளையை நம்ம அவரால பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா தேவன் மேல அன்பு கூறுகின்ற விதம் எப்படி? என் சகோதரன் மேல நான் அன்பு கூறுகிறேனா அப்படின்னா நான் தேவன் மேல் அன்பு கூறுகிறவனா இருப்பேன். ஆனா மாம்சிக ரீதியான அன்பை சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்றது உண்டு. அந்த எக்ஸ்பிரஷனை குறிச்சு ஆண்டவர் சொல்லல, ஆவிக்குரிய எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லைங்களா? சரி, கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமென். தான் காண்கின்ற அந்த சகோதரனிடத்துல அன்பு கூறாத ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ, அந்த சகோதரியை கனப்படுத்தாத ஒரு சகோதரியோ காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? ஆனா நம்ம ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருந்தா நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்கிறது இந்த உலகத்துக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொன்னாரு. அது ஆதி திருச்சபைகள்ல இது வெளிப்பட்டு இப்படியாகத்தான் அவங்க இருந்தாங்க. அந்த இடத்துல மரணங்கள் நேரிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்து நிமித்தமா சில குடும்பங்கள்ல இழப்புகள் உண்டாகும் பொழுது அந்த குடும்பம் என்னுடைய குடும்பம், அந்த இடத்துல அந்த இழப்பு எனக்கு உண்டான இழப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்கள முழுசா அந்த பொறுப்பை சபையாக அந்த சீஷர்கள் ஒவ்வொருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமந்து கொண்டு அவங்க நடந்தாங்க. ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்துக்கு உண்டான அந்த காரியங்களை யோசிச்சாங்க. சுவிசேஷத்தை எப்படி போய் நம்ம ரீச் அவுட் பண்ண முடியும், எப்படி எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம எப்படி முயற்சி எடுக்கணும் அப்படின்ற அந்த காரியத்துல தான் ஒரு ஃபேமிலியா இணைஞ்சு அவங்க வந்துட்டு செயல்பட்டாங்க. இப்படியா தான் நம்ம இருக்கணும். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய சபையாரும்
அவருடைய வீட்டாருமா இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு ஏசப்பா தன்னுடைய வசனங்கள் மூலியமா நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அதன்படி நம்ம வந்துட்டு செயல்படலாம். ஆண்டவர் நம்மளுக்கு பிதாவா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்மளோட நடக்கையின் மூலியமா நம்ம வந்துட்டு மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணிடுறேன். ஸ்தோத்திர இயேசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவரே ஏசப்பா, இதோ ராஜா, இந்த இரவு நேரத்துல உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு அப்பா, நாங்கள் எல்லாருமே ஒரே வீட்டாராம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஏசப்பா, நாங்க உங்களுடைய ஃபேமிலி அப்பா, உங்களுடைய ஃபேமிலி மெம்பரா நாங்க இருக்கோம். இந்த வீட்டுக்கு தலையா நீங்க இருக்கீங்க அப்படின்றதையும், மாம்சத்துக்குரிய உறவுக்காரங்களா எங்களுக்கு உறவுக்காரங்க கிடையாது ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தினால நீங்க சம்பாதித்து கொடுத்திருக்கின்ற இந்த உறவுகள் தான் எங்களுடைய உறவுக்காரர்கள். அவங்க தான் எங்களுடைய அண்ணா, என்னுடைய அக்கா, என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா என்கிறத நீங்க அப்பா உணரும்படியாக செய்தீங்க ஏசப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஏசப்பா, பிலோமோன் எழுதின அந்த நிருபத்துல கூட ராஜா அப்பா, அப்போஸ்தலனாகிய பவுல் ராஜா அந்த சிறையில சந்திக்கின்ற அப்பா அந்த அடிமைக்கு அப்பா சுவிசேஷத்தை அறிவிச்சதுக்கு அடுத்து அவன் மூடிய வசனத்தின் அடிப்படையில நடக்கிறான் என்கிறதே அப்பா அறிந்து, அந்த அவனுடைய அடிமைத்தனத்துக்கு கட்டினால் அவன் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த தொகை எத்தனை இருக்கும், அந்த தொகையை குறித்து அந்த தொகையும் அதை முழு பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பிலோமனுக்கு எழுதுகின்ற அந்த கடிதத்துல ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதுறது மாற்றம் கிடையாது ராஜா. உம்முடைய ஆவினால் ஏற்பட்டு அதன்படி நடந்தும் கூட அவன் காமித்து பலம் இல்லாதவர்களை பலப்படுத்துகின்றதுக்காக நான் என் கைகளினால உழைத்தேன் என்று சொல்லி சொல்லுகிறான் ராஜா. அப்படியாக ராஜா, உம்மாது ஆவினால் நடத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலை போல, பேதுருவை போல, ஆதி சீஷர்களை போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்குள்ள உணர்வு உள்ள அந்த இருதயத்தை தாங்க ஏசப்பா. நான் ஒவ்வொருத்தருமே ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றத எங்களுக்கு அப்பா உணர செய்தீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. உம்முடைய 2ஆம் வருகை வரைக்கும் நாங்க ஒன்றா இணைக்கப்பட்டு ராஜா உமக்கு சாட்சிகளா ராஜா நாங்க இருப்போம். தைரியமா ராஜா அப்பா, நாங்க விசுவாசத்தின் வீட்டுக்காரர்களா ராஜா அப்பா உங்க மேல அன்பை வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சகோதரி மேல அப்பா நாங்க காமிக்கின்ற அந்த அன்பு மூலியமா அப்பா எங்க கிரியைகள் மூலியமா அதை நாங்க வெளிப்படுத்தி காமிக்க உங்களுடைய ஆவின் மூலியமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்ததுக்காக எங்களுடைய ஜபத்தை கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்துல இந்த ஜபத்தை எடுக்கின்ற என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். Praise God, brother. Praise God, brother. Thank you. Praise God, brother. Praise God, brothers and sisters. Thank you, Jesus.